நம்ம நிறைய பேருக்கு ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அதுவும் +1 +2க்கு நம்ம ஒரு அரசு ஆசிரியரா பணியில அமரணும் அப்படின்னு கனவோட எம்எஸ்சி பிஎட், எம்ஏ பிஎட், எம்காம் பிஎட், எம்சிஏ பிஎட் வந்து படிச்சு முடிச்சிருப்போம். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம இப்போ டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் 12/10/2025 அன்னைய டேட்ல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம டிஆர்பி போர்டு சக்சஸ்ஃபுல்லா நடத்த வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா ஒரு டாபிக் படிக்கீங்க அப்படின்னா அந்த டாபிக்கை ஃபுல்லா படிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே இந்த 40 மதிப்பெண்கள் வந்து நம்ம வாழ்க்கையை முழுமையா வந்து மாற்றும். ஏன்னா நிறைய பேர் நம்ம நிறைய பேருக்கு ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அதுவும் +1 +2க்கு நம்ம ஒரு அரசு ஆசிரியரா பணியில அமரணும் அப்படின்னு கனவோட எம்எஸ்சி பிஎட், எம்ஏ பிஎட், எம்காம் பிஎட், எம்சிஏ பிஎட் வந்து படிச்சு முடிச்சிருப்போம். பட் இதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்களோ, பயன்படுத்துறாங்களோ அவங்க மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா தன்னுடைய கனவை நிறைவேற்றி ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் அரசு ஆசிரியரா வந்து பணியில் அமர்ந்தாங்க. அப்படி பார்க்கும்போது டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம இப்போ டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கலாம், இல்லைனா ஒரு சில சர்டிபிகேட் காரணமா வந்து பெண்டிங்ல இருக்கலாம். எக்ஸாம் எப்போ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா வந்து 12/10/2025 அன்னைய டேட்ல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம டிஆர்பி போர்டு சக்சஸ்ஃபுல்லா நடத்த வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா நல்ல மார்க் எடுத்து ஈஸியா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். நீங்க இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க, அப்ளை பண்ண போறீங்க, அப்படி படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணா, எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 70 நாள் மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி படிக்க போறோம், சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா, முடியாதா, நம்ம ஃப்ரெண்ட் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, கூட ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, மற்ற அகாடமி இதை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ண மாட்டீங்க. ஏன்னா இப்போ ஒரு சில தினங்களா வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்கு, என் ஃப்ரெண்டு வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க, கூட ஒர்க் பண்ற டீச்சர் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க, நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்கீங்க. நீங்க புலம்புனீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் புலம்பிக்கிட்டு மட்டும்தான் இருப்பீங்க. மற்றவங்க உங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்களை பயங்கட்டதுக்காக என்ன வேணா சொல்லலாம், எப்படி வேணா இருக்கலாம், படிக்கலாம், படிக்காம இருக்கலாம், எக்ஸெட்ரா. பட் இருந்தாலுமே நீங்க கிளியரா பயப்படாம படிக்கீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி மற்றவங்களோட உங்களை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. என் ஃப்ரெண்டு வந்து 4வது யூனிட் படிக்கான், நான் வந்து இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் நான் 2வது யூனிட் வந்து படிக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. மற்றவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து படிச்சுட்டு இருக்கலாம். அதே மாதிரி உங்களை பயம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் வந்து எல்லாமே முடிச்சிட்டேன், ரிவிஷன் மட்டும் தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் கம்பேர் பண்ணினீங்க அப்படின்னா கதைக்கு ஆகாது. ஸோ பயப்படாமல் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, புலம்பாமல் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு, கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸு, அப்புறம் சொந்தக்காரங்க, எம்எட் கிளாஸ்மேட்டு இவங்களோட வந்து எப்போதுமே வந்து கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு எப்போ நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போவே வந்து நம்ம சிலபஸை பார்த்துருக்கணும். ஸோ புதுசாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சிலபஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும். சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் சிலபஸில் எந்த டாப்பிக்கு யூஜி, பிஜி, ரெஃபரன்ஸ் நம்ம எப்படி படிச்சிருக்கோம், தெரியுதா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கிரீன் சிக்னல் வந்து சிலபஸில் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ சிலபஸ் வந்து மஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, வரக்கூடிய எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க, நமக்கு ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்து தெரியும். ஸோ அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது. மூணாவது, ஸ்கூல் புக்கு நம்ம படித்து முடிச்சு, அதாவது பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், சம்மந்தமே இல்லாமல் பிஜி ப்ளஸ் பிஎட் படிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்போம், வேற ஒரு கவர்மெண்ட் செக்டரில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்போம். பட் எதுவாக இருந்தாலுமே இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க வரீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும், அதுவும் இப்போ உள்ள ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும் ஏகப்பட்ட அப்டேட் இருக்கு, நிறைய டேட்டா இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து அடிப்படையே தெரியாமல் மட்டும்தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாமுக்கு வந்து போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. அடிப்படையே தெரியாமல் நீங்கள் பிஜி புக்கை மட்டும் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண
முடியாது. அடிப்படையில இருந்து, அதாவது ஃபவுண்டேஷன் பேஸ் மட்டும் யார் ஸ்ட்ராங்கா போடுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அடுத்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமே தவிர அடிப்படையே தெரியாம டைரக்டா போய் நீங்க பிஜி புக்கை மட்டும் படிச்சீங்க அப்படின்னா கதைக்கு ஆகாது. இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி நம்முடைய அகாடமி சார்பாக எல்லா பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் பேஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் மாதிரியே இல்லை, டிகிரி லெவல் டெஸ்ட் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரீமார்க் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதனால ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் 5-6 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து மேட்டரே கிடையாது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அங்கே வந்து போஸ்டிங் கொடுக்க போகிறது கிடையாது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கே உதவும் அப்படின்னா மேபி இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ல எந்த விதமான ஸ்ட்ரக்கும் இல்லாமல் ஈஸியாக வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க்கை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸு. மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்குலாம் வந்து போஸ்டிங் போட போகிறது கிடையாது. அதனால இந்த தலக்கணம் இல்லாமல் எல்லாம் தெரிஞ்சா கூட ஒன்ஸ் அதுல இருந்து நீங்க ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் புக்கை படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்து சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே வந்து படிங்க. அதே மாதிரி இந்த மூணையுமே படிக்கும்போது இந்த டாபிக் நமக்கு வந்து தெரியும், இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த டாபிக் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணாதீங்க. ஒரு டாபிக் படிக்கிங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட்டு வந்து போட்டு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் டெஸ்ட்லாம் போட்டு பார்க்க மாட்டேன், எனக்கு வந்து கை குழந்தை இருக்குது டெஸ்ட் போட்டு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து அப்ளை பண்ணுறவங்க படிக்கிறவங்க இவங்க யாருமே வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் அப்ளை பண்ணிட்டு யாரெல்லாம் படிக்காங்களோ படித்ததை யாரெல்லாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்றாங்க. ஏன்னா அப்ளை பண்றாங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, படிச்சதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா இப்போ சிலப்பதிகாரத்துல இருந்து எப்படிலாம் வினாக்கள் கேட்பாங்க, நம்ம எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நுணுக்கங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும். நீங்க டெஸ்டே ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா சும்மா வெறுமனே படிப்பீங்க, புக்கு மூடி வைப்பீங்க, படிப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு தான் இந்த டாபிக்ல இருந்து இப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்க, அப்ப நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டான நாலேஜ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி 3 மணி நேரத்தில் நம்ம 150 வினாக்கள் வந்து அசஸ் பண்ண போகிறோம். அப்போ ஈஸியாலாம் வந்து கொஸ்டின் இருக்காது. ஒரு கொஸ்டின் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அரை பக்கத்துக்கு வந்து கொஸ்டின் இருக்கும், அடுத்து அரை பக்கத்துக்கு வந்து ஆன்சர் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். அப்போ அந்த கொஸ்டினை நம்ம பொறுமையாக நிதானமாக நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா கதைக்கு ஆகாது. ஆனால் யாரெல்லாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து தெரியுமே தவிர டெஸ்ட் ப்ராக்டிஸே பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக போய் நீங்கள் ஒரிஜினல் எக்ஸாமில் வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த 3 மணி நேரத்தில் எனக்கு டைமே பத்தல, தெரிஞ்ச கொஸ்டினை கூட நான் வந்து தப்பா மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி புலம்ப தான் செய்வீங்க. ஸோ நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் டெலிகிராம் குரூப்ல வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டையுமே வந்து பெர்ஃபெக்டா நல்லா ஓஎம்ஆர் சீட்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து டெஸ்ட் பேஜ் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் தனியாக படிக்கிங்க அப்படின்னா கூட டெஸ்ட் பேஜ் வந்து போட்டு பாருங்கள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் உங்களை முழுமையாக ஆக்குமே தவிர டெஸ்ட் பேஜ் போடாமல் நீங்கள் சும்மா வெறுமனே படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கும் படிப்பீங்க, அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கும் வந்து படிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதனால டெஸ்ட் பேஜ் வந்து போட்டு பாருங்கள். டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் உங்களை முழுமையாக செதுக்கும். ஓகே, அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்காங்க, ஒரு கஷ்டமான கொஸ்டின், ஒரு ஈஸியான கொஸ்டின், ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின், இந்த மூணையுமே வந்து நம்ம எப்படி அசஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நுணுக்கங்கள் வந்து தெரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டு. இப்போ வரைக்குமே ஒரு சில டீச்சர்ஸ்க்கு வந்து ஓஎம்ஆர் சீட்டை எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி தெரியவே இல்லை. ஸோ நம்ம கிட்ட படிக்கக்கூடிய ஒரு சில டீச்சர்ஸ்க்குமே அது வந்து சூட்டபிளாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அகாடமி சார்பாக தமிழ் தகுதி தேர்வு மெயின் எக்ஸாம் இந்த ரெண்டுக்குமே வந்து ஓஎம்ஆர் சீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த ஓஎம்ஆர் சீட்டை பிரிண்ட் அவுட் போட்டு அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரிஜினல் எக்ஸாமில் ஓஎம்ஆர் சீட்டில் மிஸ்டேக் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுவீங்க. அப்படி இல்லை நான் வந்து இப்போ ஓஎம்ஆர் சீட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரிஜினல் எக்ஸாமில் ஓஎம்ஆர் சீட்டில் வந்து தப்பு பண்ணுவீங்க. அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து முழுமையாக வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதனால் ஓஎம்ஆர் சீட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஒரு சில இடத்துல நம்ம எவ்வளவுதான் ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணா கூட ஓஎம்ஆர் சீட்ல 10வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டா அப்படின்னா நம்ம 9வது கொஸ்டினோ 11வது கொஸ்டினோ வந்து நம்ம வந்து செட் பண்ணிட்டு இருப்போம். இது வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால ஓஎம்ஆர் சீட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்க எவ்வளவு ஓஎம்ஆர் சீட்ல
கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாமில் வந்து கை கொடுக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு. நிறைய பேர் வந்து நான் டிஎன்பிசி குரூப் 4க்கு படித்தேன், குரூப் 2க்கு படித்தேன், போன வருஷம் நடைபெற்ற நியமன தேர்வுக்கு படித்தேன், பிஓ எக்ஸாமுக்கு படித்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கதை விட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து போன வருஷம் படிச்சீங்க அப்படின்னா அதே கொஸ்டினை இந்த வருஷம் உங்கள் கையில் கொடுத்தோம் அப்படின்னா மார்க் வந்து கம்மியாக தான் எடுப்பீங்க. அப்படி இருக்கும்போது வருஷம் வினாக்கள் அந்த வடிவமைப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கு. கஷ்டமாக மட்டும்தான் இருக்கும், ஈஸியெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் போன வருஷம் படித்தேன், டிஎன்பிசிக்கு படித்தேன், நான் வந்து தமிழில் அப்படி இப்படிலாம் வந்து சீன் போட்டீங்க அப்படின்னா கதைக்காகாது. தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகம் +1 +2 சிறப்பு தமிழ் இந்த எல்லாத்தையுமே நீங்கள் படித்தா மட்டும்தான் தமிழ் தகுதி தேர்வில் வந்து தகுதி ஆக முடியுமே தவிர எனக்கு எல்லாமே தெரியும் நான் இதை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு பர்டிகுலராக படிச்சீங்க அப்படின்னா கதைக்காகாது. ஏன்னா போட்டி தேர்வை பொறுத்த மட்டும் வினாக்கள் எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை தயார் பண்ணணும். அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்ம அகாடமியில் உள்ள டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ் தகுதி தேர்வில் வந்து 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்குமே வந்து டெஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு, +1 வந்து நடந்துட்டு இருக்கு. இதையுமே கரெக்டாக ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணி தகுதியாக ஆயிக்கோங்க. உங்கள் தகுதியை வந்து தகுதி பண்ணிக்கோங்க. தகுதியே பண்ணாமல் எனக்கு எல்லாமே தெரியும் நான் இப்படி தான் இருப்பேன் லாஸ்ட்டாக பார்த்துக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக காலவாரி விட்டுரும். ஸோ அதுக்கப்புறமா புலம்பி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே இந்த 40 மதிப்பெண்கள் வந்து நம்ம வாழ்க்கையை முழுமையாக வந்து மாற்றும். ஏன்னா நிறைய பேர் மேஜரில் 110க்கு 110 வந்து எடுக்க போகிறது கிடையாது. அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 130க்கு 130 வந்து எடுக்க போகிறது கிடையாது. ஆனால் மேஜரில் ஒரு 85+, 90+, 95+ நம்ம ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னா சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே இந்த 40 மதிப்பெண்கள் நமக்கு முழுமையாக வந்து வெற்றியை வந்து தீர்மானிக்கும். இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நிறைய பேர் நான் தமிழ் தகுதி தேர்வு வந்து படிக்க மாட்டேன், மேஜர் மட்டும்தான் படிப்பேன், சைக்காலஜி படிக்க மாட்டேன், நான் லாஸ்ட்டாக பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இந்த மிஸ்டேக் எதுவுமே பண்ணக்கூடாது. தமிழ் தகுதி தேர்வு நீங்கள் படிக்கணும், மேஜருக்குமே வந்து படிக்கணும், சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே இந்த 3ஐயுமே வந்து படிக்கும்போது மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நல்ல மார்க் எடுத்து வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட நம்ம கோட்டை விட்டுருவோம். ஓகே, ஸோ சைக்காலஜிக்குமே வந்து நியூ சிலபஸ் இருக்குது. அந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான கரண்ட் டேட்டா என்னவோ அதை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம். அதை நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் மற்றவங்களோட உங்களை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு இந்த நாளில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு டாபிக் படித்தோமா, அந்த டாப்பிக்கில் இருந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணோமா, தமிழ் தகுதி தேர்வுக்கு ஒரு லெசனை முடிச்சோமா, ஒரு வகுப்பை படித்து முடிச்சிட்டோமா, மேஜரில் ஒரு யூனிட்டில் எத்தனை டாபிக் படிச்சிருக்கோம், அந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோமா இல்லையா, சைக்காலஜியில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், படிக்கமா இல்லையா, இன்னைக்கு என்ன அப்டேட் இருக்கு, அதை நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுக்க முடியுமே தவிர நம்ம ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், படிக்கானா இல்லையா, ஜஸ்ட் ஃபோனை போட்டு கதை பேசும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் கதை தான் பேசிட்டு இருப்பீங்க, உங்கள் வேலையை வந்து பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 70 நாட்கள் இருக்குது. இந்த 70 நாளில் நம்மளால முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி திங்கிங்கோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நெகட்டிவாக மட்டும்தான் முடியும். பாசிட்டிவாக நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டோட நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி அந்தந்த குரூப்பில் உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே வந்து வந்துகிட்டு இருக்கு. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா படிக்கிறவன் அங்கே படிச்சுட்டு இருக்கான், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனோட வேலையை வந்து அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். பட் படிக்காமல் ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் இந்த மாதிரி கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கதைக்காகாது. அதே மாதிரி 70 நாள் இருக்கு. இந்த 70 நாளை நீங்க எப்படி பர்ஃபெக்டா யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்க சக்சஸ் வந்து தீர்மானிக்கப்படுது. ஓகே, ஸோ நீங்க பாஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். இதே எக்ஸாமில் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க, 1 மார்க் 2 மார்க்கு 5 மார்க் 10 மார்க்கில் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா அதுக்குமே வந்து நீங்கள் மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஸோ மெயின் மேட்ரு நீங்கள் பாஸ் பண்ணாலும் நீங்கள் தான், நீங்கள் ஃபெயில் ஆனாலும் நீங்கள் மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். பிஜி டர்பி எல்லா பாடத்துக்குமே வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 70 நாட்கள் இருக்குது. இந்த 70 நாட்களை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து 2026 ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நீங்களும் ஒரு அரசு ஆசிரியராக வந்து பணிபுரியலாம். வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை
பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சருமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்புல என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம்.